ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இதுலேயும் சின்ன சொதப்பல்லாம் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒன்று நம்ம ட்ரை பண்ணும்போது அது ஏதாவது ஒரு சொதப்பலில் கொண்டு போய் விடும். நான் இதை ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஒரு மாதிரி யோசிச்சு நிறைய பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவுமே ஒரு சொதப்பலில் விட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நேம் மோல்டில் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மோல்டுக்குள்ளே நல்லா உள்ளே போகிற மாதிரி எடுத்து ரெடி பண்ணி மேலே இருக்கிற சாக்லேட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது கொஞ்சம் செட் ஆகிறதுங்காட்டியும் நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதையுமே ஒரு மோல்டில் ஊற்றிக்கிட்டேன். இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய சாக்லேட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மோல்டு வாங்கியிருந்தேன். இந்த மோல்டில் ஊற்றிட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். இந்த லெட்டர்லேருந்து நான் ஒன்றா எடுக்கிறதுங்காட்டி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு போச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே அதை எடுக்கணும். அது எடுக்கிறதுமே ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதனால் லெட்டர்ஸ் என்னால் வைக்க முடில. இந்த வெயிலுக்கு அதுக்குமே அது மெல்ட் ஆகிடுது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே மெல்ட் ஆகிடுது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால என்னால் ஃபுல்லாகவும் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸை நான் வச்சு பேக்கை கவர் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான். அதனால் இது சூப்பராக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது கிஃப்ட் பர்பஸ்க்காக நான் ரெடி பண்ணேன். இதில் மேலே கிளிங் ரேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு நார்மல் ஷீட் பட்டர் ஷீட் போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிட்டேன். இது நான் என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே சாக்லேட் கவர் தான் போடணும். இனிமே தான் அதை நான் வாங்கணும். ரெடி பண்ணி எந்த மாதிரி வேணும் டிசைன் பண்ணி அதை நான் செய்யணும். நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால சரி இப்படி இருக்கட்டும், நம்ம இதை முதல்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துட்டேன். உங்களுக்கும் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.